இந்த ரீடிங்கை நீங்கள் 15 அண்ட் 16, அதாவது மார்ச் 15 அண்ட் 16 பார்த்தீங்க உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக் மெசேஜை கொண்டு வராங்க. இது உங்களுக்கான மெசேஜ். ஸ்பெசிஃபிக்காக யூ கேன் ட்ரஸ்ட் இட். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டஃப் சைக்கிளை முடிக்க போகிறீங்க. இந்த டஃப் சைக்கிள் முடிய போகுது. இட்ஸ் லைக் காமிக் சைக்கிளாக இருக்கலாம், உங்களோட போராட்டமாக இருக்கலாம். அது வந்து ஒரு முடிவுக்கு வருது. இப்போது நீங்கள் இந்த தருணத்தில், அதாவது ஃபைனல் லேப் அப்படின்னு வச்சுக்கலாம், கடைசி ரவுண்டு ஓடிட்டுருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ண போகுது. நீங்கள் அந்த ஃபைனல் லைனை அடைய போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறாங்க. அதை நீங்கள் அடையணும், நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும். ஒன்று, நீங்கள் பல தருணங்களில் உங்கள் கூட இருக்கவங்க, நீங்கள் நேசிக்கிறவங்கள எதிர்த்து போக வேண்டியிருக்கும். ஃபேமிலி எதிர்த்து போக வேண்டியிருக்கும். இல்லைனா வந்து ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு பிடிச்ச இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போக வேண்டியிருக்கும். இல்லைனா ஜாபை விட்டுட்டு கரியர், தனியாக பேஷன், அந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிக்க மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லா சமயத்துலேயுமே நியாயம், தர்மம், அதாவது நியாயம் வந்து உங்களுக்கு எது சரியோ அதுதான் உங்களோட நியாயம். அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதில்ல. உங்களுக்கு சரின்னு படுற நியாயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பெருசாக கவலைப்பட்டுக்கக்கூடாது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்கு இது என்ன மாதிரி பாதிப்பு உண்டு பண்ணும் அப்படிங்கிறத விட்டுட்டு, நான் என்ன பண்ணணும், எது சரி எது தப்பு, இது சரியா, ஓகே நான் பண்ண போகிறேன், அது என்னவாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா தட்ஸ் தேர் ப்ராப்ளம் அப்படிங்கிற மெச்சூரிட்டி உங்களுக்கு வரணும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்காக வச்சு காத்துட்ருக்கிறது த எம்பரர், அரியணை. அரசனுக்கு வந்து சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் சொந்த பந்தத்தோடையே இருக்கக்கூடாதுன்னு இல்லை. அரசனுக்கு எல்லா உறவுகளும் இருக்கும். ஆனால் நியாயம் வழங்கும்போது அரசன்கிட்ட எது நியாயம் எது தர்மம் அதை தான் ஃபாலோ பண்ணுமே தவிர, இதே ஃபேமிலி ஓகே, தப்பு பண்ணால் ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணவே கூடாது. அது ரொம்ப அவசியம். இதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் வைக்கிற பரீட்சை. இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த அரியணை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா வந்து என்ன கோல், எதுக்காக நீங்கள் வந்து இந்த ஓட்டம் ஓடிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களை வந்து ஒரு சோகமான விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு பிரபஞ்சம் பார்க்க. நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, இதான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, நிறையா மன வலிகளை தாங்கிட்டீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, அர்ஜுனனுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் இல்லையா, போராட்டத்துக்கு அந்த போருக்கு போகும்போது உள்ளுக்குள்ளே அவனுக்கு பயங்கர வலிகள் இருக்கும். சொந்தத்தை எதிர்த்து போராடுறோம், அவங்க நேசித்த அவரோட குருவே அந்த சைடு இருப்பாங்க. இட்ஸ் லைக் சம்திங் லைக் தட். யாரையும் எதிர்த்து போராடணும், அது வந்து அவருக்கு கொஞ்சம் மன தாங்கலாக இருக்கும். இனிவே வந்து அவங்க போருக்கு போவாங்க. அதுதான் கிருஷ்ணரோட உபதேசம். அப்படி தான் நீங்களும் உள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் தொடச்சி தூக்கி போட்டுட்டு டியர்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் சேட்னஸ், உள்ளே என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது அப்செட்டாக இருக்கிறது இல்லைனா வந்து சோகமாக இருக்கிறது வந்து உங்கள் எனர்ஜியை வந்து உங்கள் லட்சியங்களை அடைய விடாது. நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஓடிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தங்க கிட்டத்தட்ட போக போகிறாங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே நீங்கள் அப்செட் ஆகி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ஓடுவீங்க? பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அதை விட ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஓட்டத்தில், உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுமா, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஐயோ அவன் போயிட்டானே அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அங்கேயே நீங்கள் தோற்று போயிடுவீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உங்களை ஒரு பாஸில் வச்சுருக்காங்க, இது தோல்வி அல்ல, இது வந்து ரெஸ்ட், இது வந்து ஹைபர்னேஷன் அண்ட் ரீஜெனரேஷன். உங்களை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. இல்லைனா நான் என்ன பண்ணாலும் தோற்று போகிறேன் அப்படின்னிங்கன்னா, இந்த தோல்வியிலேருந்து தான் நீங்கள் பாடம் கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் சரியான விஷயங்களை பண்ணல, எங்கேயோ நியாயம் பண்ணல, தர்மம் பண்ணல. எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டா, மேபி ஜாப் 9 to 5 ஜாப் போகிறீங்க, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதுலலாம் இஷ்டம் இல்லை, பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு படிச்சிங்க, அவங்க சொன்னாங்கன்னு வேலைக்கு போனீங்க, இப்போ குழந்தை குட்டி ஆயிடுச்சு, அதை காப்பாற்றுறதுக்காக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யலை, அங்கேயே நீங்கள் தோற்று போயிட்டீங்க. பிரபஞ்சம் வந்து அதனால தான் உங்களை இதுக்கு மேலே போனீங்கன்னா நீ வந்து திரும்பி வர முடியாத இடத்துக்கு வந்துட்ட, ஸ்டாப் இட் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எது பண்ணாலும் ஃபெயில் ஆகுது. ஏன்னா நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணலை. இப்போ அர்ஜுனர் வந்து சண்டை போடாமல் போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அப்படியே வந்து உலகமே வந்து கெட்டவங்க கையில் சிக்கி இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட உலகம் பிரபஞ்சம் எதுக்காக வச்சுருக்காங்க, உங்களை சார்ந்த ஒரு உலகம் இருக்கும், அதுக்கு நீங்கள் நியாயம் பண்ணலை. அதனால தான் இந்த தோல்வி, அதனால தான் இந்த விரக்தி. இதை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பேஷன் ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவிட்டி, மெடிடேஷன் ஃபார் க்ரியேட்டிவிட்டி, கிளாரிட்டி, எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணணும். அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வழிகள் புலப்படும். நீங்கள் உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணல, அதுதான் இங்கே பெரிய பெரிய பிரச்சனையே.
நீங்கள் உங்கள் பேஷனை விட்டுட்டு ரொம்ப ரெகுலராக நார்மலான ரொட்டீனில் இருக்கீங்க. இட்ஸ் லைக் போகிறீங்க வரீங்க, ஓகே டிவி பார்க்குறீங்க தூங்கிடுறீங்க. மேக் அ மூவ். இட்ஸ் டைம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நோக்கி நீங்கள் மூவ் பண்ண வேண்டிய தருணம் வந்துருச்சு. இதில் யாரையும் நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டேக் அ ரிஸ்க். வாழ்க்கையே ரிஸ்க் எடுக்கிறது தான். ரிஸ்க் எடுக்காமல் ரிஸ்க் சாப்பிட முடியாது. இதை நீங்கள் எடுத்தீங்க, இந்த க்ரியேட்டிவ் ஐடியாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, வாவ், ஃபயர் மேஜிக். நீங்கள் க்ரியேட்டிவ் ஐடியா பாருங்கள், ஃபயர் மேஜிக். ஆனால் நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், மேஜிக் வாண்ட், அதுலேருந்து வெளியில் ஃபயர் வருது. அதுதான் வந்து பெயிண்டிங்காக மாறுது. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரபஞ்சம் வந்து வரம் கொடுத்துருக்காங்க. அந்த வரத்தை நீங்கள் வந்து உங்கள் கைகளில் வச்சு விளையாடும். எல்லாராலையும் ஃபயரோட விளையாட முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த வரம் இருக்குது. உங்களோட நெருப்போடு விளையாட முடியும். அதான் பிரபஞ்சம் சொல்லுங்கள், இந்த க்ரியேட்டிவ் எனர்ஜியை எல்லாத்தாலையும் தாங்க முடியாது, உன்னால் மட்டும்தான் தாங்க முடியும். உனக்கு தான் அந்த வரத்தை கொடுத்துருக்கேன். அதை நீ வந்து சரியாக பயன்படுத்தின அப்படின்னா உங்களுக்கு காத்துட்ருக்கிறது இந்த எம்பரர் எனர்ஜி. பெருசாக ஏதோ சாதிக்க போகிறீங்க. ஆனால் இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். அதே மாதிரி காதலை விட்டு விலகி இருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் பண்ணுற பெரிய தவறு. காதல் தான் உங்களோட க்ரியேட்டிவ் எனர்ஜிக்கான சோர்ஸ். அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அது புது எனர்ஜியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அதுதான் வந்து உங்களோட இது வந்து நீங்கள் பெயிண்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பிஸ்னஸே க்ரியேட்டிவ் வழியில் பண்ணுறதும் க்ரியேட்டிவிட்டி தான். எனக்கெலாம் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி சோக டியூன் போட்டு உட்காந்துடாதீங்க. க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறது. எல்லோரும் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லலை. Oh my God. டேக் சார்ஜ் வித் அத்தாரிட்டி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிரபஞ்சம் ஏதோ பெருசாக வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வந்து அரசராக இருக்க வேண்டியது, நீங்கள் எங்கேயோ மாட்டிகிட்ருக்கீங்க. தலைவணங்க வேண்டான்றாங்க, பயப்படாத தலைவணங்காத அப்படின்றாங்க. ஸ்பிரிட் ஃபாக்ஸ், ட்ரஸ்ட் யுவர் டேலண்ட்ஸ் இன் சேஞ்சிங் டைம். யூ ஆர் ஸோ டேலண்டட். வாவ், ரொம்ப ரொம்ப டேலண்டட் நீங்கள். ஆனால் அது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, நம்ப மறுக்கிறீங்க. எனக்குலாம் அது வராது. முதல் இந்த நெகட்டிவ் தாட்டை விடுங்க. மேபி நீங்கள் ஒரு தடவை அட்டம் பண்ணி ஃபெயில் ஆகிருக்கலாம். அது சரியான தருணமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ட்ரை அகெயின். பிரபஞ்சம் சொல்லுவாங்க, ட்ரை அகெயின். நீங்கள் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களோட பிஸ்னஸ் இல்லை, இல்லைன்னா அந்த மெத்தட் இல்லை, அவ்வளோதான். எடுத்தோன்னையும் வந்து உங்களுக்கு வந்து லக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எல்லாத்தோட வாழ்க்கையும் திருப்பி பாருங்கள், எத்தனை ஃபெயிலியர் அட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் தோற்று போனதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு. வாவ் வாவ், சாம்பியன் ஆஃப் சோர்ஸ். யூ ஷுட் பிலீவ் திஸ். இந்த எனர்ஜியை நீங்கள் வந்து நம்பணும். இது வந்து திரும்பி போச்சு. இட்ஸ் லைக் ரிவர்சல் எனர்ஜியாக நான் நினச்சேன். என்னோட இந்த என்ன சொல்லுது, ஊதுபத்தி ஸ்டாண்டில் பட்டு திரும்ப வந்து அப்ரைட்டில் இருக்குது. இதுதான் பிரபஞ்சம். கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், ஸ்பீக் த ட்ரூத். உண்மையை பேசுங்க. யாருக்கு பயப்படுறீங்க உண்மையை பேசுகிறதுக்கு? உண்மையை நீங்கள் பேசினாலும் அது உண்மை. யாருக்கு பயப்படுறீங்க பேசுகிறதுக்கு? இங்கே பாருங்கள், 5 ஆஃப் வாண்ட்ஸ். நீங்கள் மேலே போகக்கூடாதுன்னு பல சக்திகள் வந்து தீயாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ரப்பர் பேண்டை இல்லைனா இந்த கயிறை உங்கள் வாளால் கட் பண்ணிட முடியும். நீங்கள் வந்து உங்களோட பவரை எடுத்துக்கிறதுக்கு தயங்குறீங்க. யூ ஆர் இன் யுவர் பவர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஐ எம் இன் மை பவர் அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரும். 6 ஆஃப் பென்டிகல்ஸ். வாவ், நான் சொல்லலை, உங்களுக்கு ஒரு துணை இருக்குது. காதல் சப்போஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா காதலோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். அவங்க தான் உங்களோட க்ளூ, உங்களோட கீ எல்லாமே. இல்லைனா வந்து இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியோட சப்போர்ட்டாக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்கள் கூட இந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு தயாராக இருக்காங்க. இட்ஸ் லைக் நெடுந்தூரம் பயணம் போகும்போது ஒரு துணையோடு போனால் அந்த பயணத்தோட தொலைவு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க, 9 ஆஃப் வாண்ட்ஸ், டோன்ட் கிவ் அப். உங்களுக்கு ஒரு துணை இருக்குது. துணையோடு போகும்போது உங்களோட இந்த நீங்கள் போடுற போராட்டம் அது வந்து பெரிய பாரமாக இருக்காது, அது வந்து பெரிய தலைவலியாக இருக்காது. 3 ஆஃப் வாண்ட்ஸ், பிளான் பண்ணுங்கள். உங்கள் துணையோட கை கோத்துக்கோங்க. ஒரே குச்சியை 2 பேர் எடுத்துகிட்டு போகிறீங்க. இட்ஸ் லைக் 2 பேருமே ஒரே பாதை. இட்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் பாத். இது வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நீங்கள் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா உங்களோட துணையாக இருக்கலாம், மதர், ஃபாதர், யாரோ ஒருத்தங்க உங்களோட அந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு தயாராகாங்க. ஆனால் உங்களுக்கு பயணத்தில் பேக் போனாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஃபைண்ட் தெம். இந்த ரெஸ்ட் எடுத்துங்க. இந்த ரெஸ்ட் வந்து ரீசார்ஜ் தானே தவிர நீங்கள் உடஞ்சி போகிறதுக்கு இல்லை. அழுறீங்களா, தோற்று போனீங்களா, தலைவாணியை கட்டி பிடிச்சிட்டு அழுது தீத்துருங்க. செவுத்தில் முட்டிக்கோங்க, காயம் படாமல் தலைவாணியை செவுத்தில் வச்சு முட்டிக்கோங்க.
முட்டிங்க, அழுங்க, குளிங்க, வேலையை பாருங்கள். தட்ஸ் இட். ஓகே, ஒரு சோகம் நடந்துச்சு, அழுதுட்டேன், முடிஞ்சு போச்சு. யாராவது இறந்தா கூட அழுது முடிச்சு நம்ம வேலையை பார்ப்போம். இதில் என்ன ஆயிடுச்சு? ஒரு தோல்வி தானே. தூக்கி போடுங்கன்றாங்க பிரபஞ்சம். ஜஸ்ட் கோ ஃபார் இட். ட்ரை பண்ணுங்கள். உங்களை வந்து பிரபஞ்சம் பெருசாக நம்புகிறாங்க. ஐயோ, நான் இவனை வந்து இப்படி படைச்சனே, இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க மேலே. அதனால தான் இந்த ரீடிங் உங்களுக்கு. ஸோ ஜெய் சாய்ராம். டேக் யுவர் பவர் பேக். என்ஜாய். கூடிய சீக்கிரம் யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க, நான் வந்து என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இல்லைனா காதல் வாழ்க்கையில் தயங்கிட்டு இருந்தேன், சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு போனேன், எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.